friends, welcome to my channel Krish Kerala Lottery Guessing Tips. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 25/8/2026க்கான ஸ்ரீ சக்தி எஸ்எஸ் குழுக்கள் எண் 534க்கான கெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அடிச்சிக்கிற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 585 405 ஓகேங்களா. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் 2 நாளாக வந்து வீடியோ போட முடியல, யாரும் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா 2 நாளாக சரியான ஒர்க்கு, எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் என்னால் கெஸ்ஸிங்கும் எடுக்க முடியல, வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனி வர காலங்களில் கரெக்டாக டைமிங்க்கு நான் வீடியோ போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆல் போர்டு எடுக்கிற ட்ரிக்ஸ் பார்த்துக்குவோம். இதில் வந்து பாருங்கள், இந்த 585 405 இருக்குல்ல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்குவோம். இந்த டிஜிட்டை வந்து நம்ம எப்போதும் போல் ப்ளஸ் பண்ணிக்குவோம். 5 8 5. ஸோ இது மூணு நம்ம வந்து இன்றைக்கி ப்ளஸ் பண்ணிக்கிற போகிறோம். ப்ளஸ் பண்ணோம்னா 5 8 5 என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து 18ன்னு வரும். ஸோ அந்த 18ல் கடைசியாகிற 8 எடுத்துக்கலாம். ஸோ நாளைக்கான நமக்கான ஆல்போர்டு வந்து பார்த்திங்கன்னா 8, அப்படி இல்லைன்னா இதோட பவர் நம்பர் 3 வரலாம். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல் நம்ம பிசி ட்ரிக் பார்க்கலாம். பிசி ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னென்ன நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இதில் பாருங்கள், இந்த 671 695 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 3 நாள் உள்ள கெஸிங்கை வச்சு நமக்கு இன்றைக்கான பிசி ட்ரிக் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து முதல்ல இந்த 671 695 ஸோ அந்த நம்பரை வச்சு இந்த 315ல் 2 டிஜிட் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். அதே போல் அடுத்த நாள் ரிசல்ட்டும், அதாவது இன்றைக்கும் டபுள் டிஜிட் வந்து இந்த 159 168லேருந்து டபுள் டிஜிட் வந்திருக்கு. ஸோ அது எப்படின்னு காட்டி நாளைக்கான டபுள் டிஜிட் இதுலேருந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 671 695 எடுத்துக்குவோம். 671 695 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக இந்த 95 எடுத்துக்க போகிறோம். 95ஓட நம்ம வந்து 22 வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 7 1, அதே போல் மைனஸ் பண்ணால் 3 7. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு இந்த கிளாஸில் பாருங்கள், இந்த 3 1 வந்திருக்கு இல்லையா, 3 1 வந்திருக்கு. ஸோ நேற்றைய ரிசல்ட்டை பாருங்கள், நமக்கு வந்து 840 315 வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பாருங்கள் நமக்கு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 671 695லேருந்து நம்ம அந்த லாஸ்ட்டாக பிசி நம்பரை மட்டும் எடுத்து அதில் 22 வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மைனஸ் பண்ணி கிராஸ் ஆகிடுக்கும்போது நம்ம 31 வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு வந்து நேற்று ரிசல்ட்டில் வந்து 315. ஸோ அதில் இந்த ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஏபி வந்து பாஸ் ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், 159 168. ஸோ அதிலேருந்து இன்றைக்கான ரிசல்ட்டில் எப்படி டபுள் டிஜிட் பாஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த 159 168ல் இந்த 68 மட்டும் எடுத்துக்குவோம். இந்த 68 22ஆல் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 0 6 7 8 6 2 கூட்டினா 8 வரும். அதே போல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8ல் 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6. அதே போல் 6ல் 2 போச்சுன்னா 4. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு இதை கிராஸாக எடுத்துக்குவோம். கிராஸாக எடுத்துக்கிட்டால் 40. ஸோ இன்றைக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் என்ன வந்திருக்குன்னா, நமக்கு ரிசல்ட் வந்து 405 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து அப்போ வந்து ஏபி வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஏபி வந்து பாஸ் ஓகேங்களா. ஸோ இதே கான்செப்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இன்றைக்கி நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 840 315 இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி டபுள் டிஜிட் வருதான்னு பார்க்கலாம். 840 315. ஸோ நம்ம இந்த கடைசியாக 2 டிஜிட் எடுத்துக்குவோம். 15 இதோட 22 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7
3 அதே போல் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 3 1ல் வந்து 2 போகாது. ஸோ நம்ம வந்து அது ஒரு பிக் நம்பராக எடுத்துக்கணும். ஸோ 11ல் வந்து 2 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9 ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம கிராஸாக எடுத்துக்க போகிறோம். கிராஸாக எடுத்துகிட்டு நமக்கு என்ன கிடைக்குது 33 அதே மாதிரி 97 கிடைக்குதா. இது ரெண்டையும் கிராஸாக. ஸோ இதை வச்சு தான் நாளைக்கான கெஸ்ஸிங் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது இது 33 எடுத்துட்டோம்னா பவர் நம்பர் வந்து 3 பவர் நம்பர் 8. ஸோ நாளைக்கு 83 வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து இது 4 பவர் நம்பர் வந்து 9 பவர் நம்பர் 4. ஸோ 47 அப்படின்னு வரலாம். இல்லை 88ன்னு வரலாம். இல்லைனா 92ன்னு வரலாம். சில டைமில் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து இது வந்து 43 இதே போல் இது 42ன்னு வரலாம் ஓகேங்களா. ஸோ நாளைக்கான பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கான பிசி நம்பர் இதுதான். அதே போல் ஏபிசி பார்க்கலாம். நாளைக்கு ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அப்படி இல்லைனா 6 வர சான்ஸ் இருக்குது. அதே போல் பி போர்டில் 3 அப்படி இல்லைனா 7 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சி போர்டில் 3 அப்படி இல்லைனா 9 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ நம்ம நாளைக்கு இதே வச்சு நமக்கு நாளைக்கு 3 டிஜிட் கெஸ்ஸிங் பார்க்கலாம். நாளைக்கு 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறது நாளைக்கு 433 அப்படி இல்லைன்னா 679 343 அப்படி இல்லைன்னா உங்களுக்கு 967 334 அப்படி இல்லைன்னா நமக்கு 796 வர சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு வந்து சில டைமில் 473 அதே போல் 347 அப்படி இல்லைன்னா 734. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான 3 டிஜிட் நம்பர் எனக்கு வந்துக்கிற கெஸ்ஸிங்கு. ஸோ உங்களோட கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க. ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த நம்பர் வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக வின்னிங் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் கொடுக்குற ஆதரவை எனக்கு எப்போதும் இதே மாதிரி கொடுங்க. நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நான் உங்களுக்கு வின்னிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.